தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்தால் உள்ளாட்சி அமைப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். கேப்டன் விஜயகாந்த் உறுதி. காஷ்மீர் சட்டப்பேரவையில் இன்றும் அமளி. முதல்வர் உமர் அப்துல்லா பதவி விலக வலியுறுத்தல். ஊழல் ஒழிப்புக்கு முதலில் குரல் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. ஓய்வு பெற்று பின்னர் மீண்டும் பதவி பெற்ற தேர்தல் ஆணையர் ஐயர் பாரபட்சமாக நடக்கிறார். பாஜக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்தால் உள்ளாட்சி அமைப்பில் மக்கள் மனம் மகிழத்தக்க நல்லாட்சி நடைபெறும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ராமநாதபுரத்தில் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த், நாடு சுதந்திரம் அடைந்து 63 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கிடைக்கவில்லை என்றும், சுதந்திரத்தை ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்தால் உள்ளாட்சி அமைப்பில் மக்கள் மனம் மகிழத்தக்க நல்லாட்சி நடைபெறும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். அதே காங்கிரஸ் கட்சி சொன்னார், நான் போட்ட சட்டம் 10 வருஷத்துல மாத்திருக்கேன், இன்னும் யாரும் மாத்தல. ஆகையால் சொல்றேன், ஏழைகளும் நடுத்தர மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து புதிய பொருளாதாரம், அப்பதான் ஏழையும் நடுத்தர மக்களும் நன்றாக இருப்பார். புதிய பொருளாதார கொள்கை உருவாக்க வேண்டும். மக்களை மாறி மாறி நீங்க ஓட்டு போட்ட ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் கேட்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கொட்டும் முரசு தினத்தில் வாக்களிக்க வேண்டும். அதை நம்பி இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் அரிவாள் சுற்றில் நட்சத்திர சின்னத்திலும் கதிரவாள் சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும். ஜாதி மத பேதங்களை கடந்தது தேமுதிக என்று குறிப்பிட்ட அவர், உள்ளாட்சியில் லஞ்சம் ஊழலற்ற முழுமையான சுதந்திர ஆட்சி கிடைக்க தேமுதிகவுக்கு மக்கள் இம்முறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஊழல் செய்யும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில்தான் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும், அப்போதுதான் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பயம் ஏற்படும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். கேப்டன் விஜயகாந்தின் வருகையையொட்டி ராமநாதபுரத்தில் மக்கள் அலைகடலென திரண்டிருந்தனர். காஷ்மீரில் போலீஸ் காவலில் தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் இறந்ததை அடுத்து அந்த மாநில சட்டப்பேரவையில் இன்றும் அமளி ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளில் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை அந்த மாநில சட்டப்பேரவையில் அந்த மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா வெளியிட்டார். இதனிடையே யூசுப் என்ற முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டபோது போலீஸ் காவலில் மரணமடைந்தார். இதுகுறித்து காஷ்மீர் சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது. போலீஸ் காவலில் யூசுப் இறந்ததை அடுத்து நியாயமான விசாரணை நடைபெற உமர் அப்துல்லா பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் ஏற்பட்ட ரகளியின் போது அங்கிருந்த மின் விசிறிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சபை நிகழ்ச்சிகள் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் நேற்று திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சியில் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் ஊழலற்ற உள்ளாட்சி மலரும் என்றும் கூறினார்.
அதைத் தொடர்ந்து திருச்சி திருவெரும்பூரில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினர் மக்கள் பணியாற்றாமல் வெறும் ஊழல் மட்டுமே புரிந்ததாகவும் அதனால்தான் தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். திமுகவை சேர்ந்த மந்திரி நேரிலிருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் எங்க இருக்காங்க? எல்லாரும் ஜெயில இருக்காங்க. ஏன் சொல்றேன்? மக்களுக்காக சின்சியரா யாரும் வேலை பார்க்கல. ஊழல் ஊழல் ஊழல், வெறும் ஊழலை மட்டுமே செய்துட்டு போயிருக்காங்க. அதனால சொல்றேன், ஊழல் இல்லாத ஆட்சிதான் நமது தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது தேவை. அதற்கு இந்த உள்ளாட்சி அச்சாரமாக இருந்து ஊழல் இல்லாத உள்ளாட்சியாக நாம மாற்றி நல்ல ஆட்சியை நமது மக்களுக்கு தர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்களாக நமது கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் நமது கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். உறுதியாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இந்த பகுதியை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை திமுகவும் அதிமுகவும் பணபலத்துடன் அணுகுவதாக பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் புகார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவைத் தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் மாபெரும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு எம்எல்ஏக்களை பெற்றன என்றும் அந்த எம்எல்ஏக்களின் பணபலத்துடனும் அதிகார பலத்துடனும் தற்போது உள்ளாட்சி தேர்தலை அக்கட்சிகள் அணுகுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநில தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவது ஆரம்பத்திலேயே வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் வரை பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை வெளியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் குஜராத் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களை பின்பற்ற வேண்டும் என்று மற்ற மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏழை மக்களின் வாழ்வாதார திட்டமாக கருதப்பட்டு வருவது பொது விநியோக திட்டம். ஆனால் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருகிறது. இத்திட்டம் எவ்வாறு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை ஆராய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி டி.பி. வாத்வா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. அக்கமிட்டியின் அறிக்கை சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய இரு மாநிலங்களிலும் சிறப்பாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உணவுப் பொருட்கள் பயனாளிகளை சென்றடையாமல் சட்டவிரோதமாக வேறு வழியில் திருப்பி விடுவதை தடுத்தல் மற்றும் ரேஷன் கடைகளில் வாடிக்கையாளர்களுக்கு கணினி ரசீது அளிக்கும் குஜராத் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த உச்சநீதிமன்றம் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதில் அனைத்து மாநிலங்களும் குஜராத், சத்தீஸ்கரை ஏன் பின்பற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துவதில் குஜராத், சத்தீஸ்கர் மாநிலங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி நடத்தி வரும் 2 தொண்டு நிறுவனங்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கிரண்பேடி நடத்தி வரும் நவஜோதி மற்றும் இந்தியா விஷன் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் வருமான வரி சட்டங்களின் கீழ் சில சலுகைகளை பெற்று வருகின்றன. இதை ஆராயும் நோக்கத்துடன் வருமான வரித்துறை இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கிரண்பேடி, தாம் எந்த ஒரு விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் இந்த நிறுவனங்கள் சட்ட விதிகளின்படியே செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கிரண்பேடியின் தொண்டு நிறுவனத்திற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதற்கு பாஜக தலைவர்களில் ஒருவரான அருண் ஜெட்லி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை அமலாக்கத்துறையின் மூலம் மிரட்டி பணிய வைக்கும் செயலில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா ஹசாரேயின் குழுவில் இடம்பெற்றிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வருமான வரித்துறை சமீபத்தில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க கோரி நடைபெறும் போராட்டத்தை கைவிடுமாறு மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் கோரிக்கை விடுத்தார். திருவிழா காலமான தற்பொழுது போராட்டம் நடத்தி மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநிலம் கோரி ராஷ்டிரிய தெலுங்கானா சமிதி அமைப்பின் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதனால் ஆந்திராவில் பல பகுதிகளில் ரயில் போக்குவரத்து மற்றும் பேருந்து போக்குவரத்து ஆகியவை பாதிக்கப்பட்டும், கடைகள் சரிவர திறக்கப்படாமலும் மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தற்போது திருவிழா காலமாக இருப்பதால் தெலுங்கானா தனி மாநிலம் கேட்டு போராடி வருவோர் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றார். போராட்டம் காரணமாக தொழிலாளர்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று வர மிகவும் சிரமப்படுவதால் கட்டிட வேலைகள் உட்பட எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாகவும் அவர் வருத்தத்துடன் கூறினார். உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக அளவிலான மக்கள் திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை இந்தியாவிற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அண்மையில் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் உலகிலேயே திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்துவோரில் 58% பேர் இந்தியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் பேசியபோது, திறந்தவெளி கழிப்பிடங்களை இந்தியாவில் மிக அதிகமானோர் பயன்படுத்தி வருவது நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும், இந்தியாவில் பெண்களுக்கு அடிப்படை சுகாதார வசதி கூட கிடைக்கவில்லை என்றும், இது நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் விஷயம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நவராத்திரி விழாவையொட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சி, குஜராத் பெண்கள் பங்கேற்ற கர்பா நடனம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.